அதாவது இந்த கொஷனை நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது எக்ஸ்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும், ஓகேவா? அந்த நம்பர் வந்து ஈவனாக இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, ஈவன் நம்பரான்னு சொல்கிறத விட நான் இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, கேன் 2 people share this many cakes? ஓகேவா? இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா 5 கேக்கை 2 பேர் ஈக்குவலாக ஷேர் பண்ண முடியுமா? சொல்லுங்கடா. 5 கேக் இருந்துச்சுன்னா 2 பேர்த்துனால ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க முடியுமா? எப்படி? கழுத்தையே வெட்டுவேன், அறையா வெட்டாம. முடியாது தானே? 4 இருந்தா அவ்வளோதான். ஸோ முடியும்னா ட்ரூன்னு சொல்லணும், முடியாதுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ப்ரோக்ராம் சொல்லுங்கள், எப்படி எழுதலாம்? இஃப் எல்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா பழைய பிடிங்கிடுவேன். ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கேன்னா சரி, அது ஒரு டீம் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படா சொல்லி யூஇஎக்ஸில்? அதெல்லாம் வேணாம். நான் இப்போ இது வேரியபிள்ஸ் மட்டும்தான். ஆடிவன் சார், ஆடிவனா? அதான் இப்போ எப்படி கண்டுபிடிப்பேன் சார்? ஏ ஈக்குவல் டு ஏ பர்சன்டேஜ் 2 டபுள் ஈக்குவல் டு 0. அது ஆடு எப்போ மனப்பாடம் பண்ணீங்க? சரி சார், 12th. அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது, அதுக்கு இஃப் தேவை. இஃப் இல்லாமல் அதை சொல்லு, யோசி. ஓகே, இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லி தரணும். ஒன்று டபுள் ஈக்குவல் டு என்ன பண்ணும், இந்த சைடில் இருக்கிறத எடுத்துக்கொண்டு போய் இதுக்குள்ளே வச்சிரும். கரெக்டாக? இப்போ இங்கே வரதை எடுத்துக்கொண்டு போய் எக்ஸ்குள்ளே வச்சிரும். அதான் ஈக்குவல் டு பண்ணும். டபுள் ஈக்குவல் டு என்ன பண்ணால் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சேமாக இல்லையான்னு செக் பண்ணும். சேமாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டணும்னா நான் வந்து சிஎல் பண்ணுறேன், ஓகேவா? சிஎல் என்ன பண்ணுறேன்னா 1 டபுள் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. கரெக்டாக? ஸோ அப்போ ரன் பண்ணனா எனக்கு வந்து ட்ரூன்னு பண்ணிட்டோம் பாருங்கள். காலை 3 மணி, இப்படி தான் தூக்கம் வரும். தப்பாக நினச்சிக்கூடாது. 3:30 மணி. ஓகே, இப்போ கிளிக் மீ கொடுத்தோன்னே என்ன வருது? எரர் வருது. வை, ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல. அதாவது இன்டீஜராக மாற்றணும்னா அதுக்கு முதல்ல இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கணும். ஸோ 5ன்னு கொடுத்து கிளிக் மீ கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்குறீங்களா? ட்ரூன்னு வருது. அது 5ங்கிறதுக்காக ட்ரூன்னு வரல, 1 ஈக்குவல் டு 1க்காக ட்ரூன்னு வருது. அப்போ எனக்கு சொல்லுங்கள், 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 கண்டிப்பாக ட்ரூ தான். ஏன்னா 2 மைனஸ் 1 என்ன? 1 ஆகிடும். 1 ஈக்குவல் டு 1 தானே? புரியுது? இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த லைன் பேச கமெண்ட் பண்ணி விட்டுலாமா? தெரியல, கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைன் ஒர்க் ஆகாது. 2 ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது கமெண்ட் ஆகிடும். அப்போ அந்த லைன் வந்து வேலையே செய்யாது. ட்ரூன்னு வருது, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராகுல் டபுள் ஈக்குவல் டு ஆர்ஏஜி ப்ளஸ் ஹெச்யூஎல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா? இது ட்ரூ தான் வரும்.
ஆனால் இதுவே நடுவில் ஒரு ஸ்பேஸ் போட்டால் கிடையாது, ஏன்னா இது ஆர்ஜிஹெச்யூஎல் தான் கரெக்டாக. அப்போ இதை போட்டால் வராது, வரக்கூடாது, அப்படியே தூக்காது, இது ஃபால்ஸ்ன்னு வரணும். பார்த்தீங்களா ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்கள், இப்போ நான் சிஎல்குள்ளே என்ன எழுதணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுனா சிஎல்குள்ளே சம் டபுள் ஈக்குவல் டு போடணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு எட்டியிருக்கும். இந்த பக்கம் என்ன எழுதுறது, இந்த பக்கம் என்ன எழுதுறது? எக்ஸோட வேல்யூ ஒன் சைடு எக்ஸ் எழுதுறது. ஒன்று சொல்லட்டா, எக்ஸை 2ஆல் டிவைட் பண்ணு, ரிமைண்டர் 0வாக இருந்தால் அது ஈவன் நம்பர் கரெக்டா? ரிமைண்டர் எப்படி செக் பண்ணுவ? என்ன சிம்பிள் போட்டால் ரிமைண்டர் கிடைக்கும்? மாடு போட்டால் கிடச்சிடும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா எக்ஸ்குள்ளே 5 வரும், 5 mod 2 1, 1ம் 0 ஈக்குவலாக இல்லையா? ஈக்குவல் இல்லை, ஃபால்ஸ்ன்னு வந்துடும். பார்க்குறீங்களா? புரிஞ்சுதா? இப்போ ரன் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிய வருகிறது என்றால், இப்போது நான் வந்து இதுவும் நமக்கு வேணும் ஆப்வியஸாக. இப்போ நான் 5 கொடுக்குறேன், 5க்கு ஆன்சர் என்ன? ஃபால்ஸ் வந்துருச்சா? 52 கொடுக்குறேன், 52க்கு ஆன்சர் என்ன? ட்ரூ வந்துருச்சா? 524க்கு ஆன்சர் என்ன? 5241. புரிஞ்சுதா? கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 கொடுத்தோன்னே என்ன இருக்குன்னா, இது அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காக்கணும்னா எக்ஸ்குள்ளே 5 வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 5 2ஆல் மாட் பண்ணால் என்ன ரிமைண்டரு? 1 1 0 ஈக்குவலாக ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் வந்துச்சு. புரிஞ்சுதா? இவ்வளோ தான். ஸோ ஒவ்வொரு டைமும் இதுதான் நடக்கும். இந்த ரிட்டர்னிங்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் வந்து அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸ் வந்து அதோட வேல்யூ 10னா 10 ரிட்டர்ன் பண்ணும். 10 mod 2 எதை ரிட்டர்ன் பண்ணுன்னா 10ஐயும் 2 டிவைட் பண்ண ரிமைண்டர்னா 0, ஸோ 0 ரிட்டர்ன் 0 0 சேம், அதனால ட்ரூ வரும். புரிஞ்சா இந்த ரிட்டர்னிங் எப்படி வைக்காதுன்னு? நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இது அவுட்புட் ரேஸிங்காக உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ரீசனே இது உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறது தான். இது இப்படி தான் கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக இன்டர்னலாக ஒர்க் ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும்.